உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து ஆர் ராஜகுமாரன். நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இதில் டெக்னிக்கல் சர்வீசஸில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல எடுத்திருக்கீங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஹைவேஸ் சிவில். சிவில். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக வந்து 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2023 வந்து ஜேடிஓவா ஹைவேஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இப்போ அகைன் வந்து 2025 வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் இதில். ஓகே. எவ்வளோ மார்க்ஸ்? உங்கள் மார்க்ஸ் சொல்லுங்கள். என்னோட வந்து டெக்னிக்கலில் வந்து அவுட் ஆஃப் 200க்கு வந்து 169 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். 69. ஓகே. ஜிஎஸ் பேப்பரில் வந்து அவுட் ஆஃப் 100க்கு வந்து 70 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கண்ணா. டெக்னிக்கல் மோஸ்ட்லி வந்து தியரிட்டிக்கல் ப்ராப்ளமேட்டிக்காக ரெண்டாக பிரியும். மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு அது படிச்சுக்கணும். அதாவது எப்படின்னா தியரின்னு பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வேணால் அவங்க கேட்பாங்க. அதனால் வந்து கொஷின் ஏரியா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸு சில எஸ்ஓஎம், ஆர்சிசி, ஸ்ட்ரக்சரல் சில பேப்பர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஏரியாஸ்லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஏரியாஸை நல்லா கவர் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு அதில் டெக்னிக்கல் வந்து இது பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 4 ஆண்டுகள் சிவில் இன்ஜினியரிங்கில் படித்தது தான் ஒரு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு 10 யூனிட்டில். ஆமாம். 10 யூனிட்டில் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் முக்கியமாக படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியது வந்து ரொம்ப பேஸ் யூனிட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எஸ்ஓஎம், அது ஃபஸ்ட் யூனிட் வந்து அது நல்லா, அதுதான் எல்லாத்துக்குமே சிவில் இன்ஜினியரிங்க்கு பேஸு. அதுக்கப்புறம் சாயில் மெக்கானிக்ஸு, அப்புறம் கோர்னா நம்ம நார்மலாகவே சிவில்னா பில்டிங்ஸ் பற்றி தான் படிப்போம். அப்போ ஆர்சிசி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக ரொம்ப கோர் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் நல்லா படிச்சிருக்கோம். ஓகே. இப்போ இது படிக்கிறதுக்கான புக்ஸ் அவைலபிள் இருப்பா? அப்போ நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த புக்ஸ் தான் படிக்கணுமா, இல்லை அட்வான்ஸ் புக்ஸ் படிக்கணுமா? இல்லை, நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அந்த இன்ஸ்டியூட் நோட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது எப்படின்னா நார்மலாக நம்ம செம் பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்போம். இந்த செம்க்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த இன்டெப்த் நாலேஜ் வந்து அப்போ நமக்கு அந்த ஒரு புரிதல் இருக்காது. அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ஸ்டியூட் பேஸில் போகும்போது அந்த இன்டெப்த்தாக ஒரு சப்ஜெக்டையும் படித்து அது வந்து இன்ஸ்டியூட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் படித்தேன். இப்போ இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது அவசியமா? இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நார்மலாக படித்தோம்னா நமக்கு வந்து கிளியர் பண்ணணுங்கிற டெக்னிக்கல் பேப்பர்ஸ், எஸ்பெஷலி டெக்னிக்கல் பேப்பர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா வந்து அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். இப்போ ஜிஎஸ் மாதிரி கிடையாது. இப்போ வந்து இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு, அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்ல போனோம்னா அதில் நிறையா இன்டெப்த்தாக நிறையா விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம நார்மலாக படித்தோம்னா அது நமக்கு புரியாது. காலேஜ்லேயே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்ஸ்டியூட்ஸ் வந்து அவசியம் இல்லை. நம்ம காலேஜில் சப்போஸ் ஒழுங்காக படிக்கல, சில சப்ஜெக்ட்லாம் வந்து சில யூனிட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் காலேஜஸில். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணியிருந்தோம் நம்ம இன்ஸ்டியூட் போய் தான் படித்தா தான் கொஞ்சம் நமக்கு சீக்கிரம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஜிஎஸ் பேப்பர் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். ஜிஎஸ் பேப்பர் பொறுத்தளவுக்கு நான் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டியூட் அதில் வந்து இன்ஸ்டியூட் பேஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணலை. கோர் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். நம்ம 6th to 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸை படித்தாலே மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் வருது. ப்ளஸ் வந்து ஆப்டிடியூடை நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்து அதில் ஒரு ஆப்டிடியூட் 25 கேட்குறாங்கன்னா ஒரு 23 போடுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஜிஎஸ்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு 70 ஸ்கோர் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸை படித்தோம்னா 70 கிட்ட நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நீங்கள் ரெண்டுத்துக்குமே பேலன்ஸாக உங்களோட ஸ்டடியை கொண்டு போகணும் இல்லையா? எப்படி உங்களோட டைம் மேனேஜ் பண்ணுவீங்க? ரெண்டுத்துக்கும் எப்படி பிரிச்சுப்பீங்க? இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிக்கும்போது நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் டைமில் வந்து எப்படின்னா ரெண்டையுமே பேலன்ஸ்டாக படிக்கும்போது ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக 12 ஹவர்ஸ்க்கு குறைஞ்சி ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு 12 ஹவர்ஸ் ஆச்சும் படிக்கணும். அப்போ வந்து ஒரு 7 ஹவர்ஸ் வந்து டெக்னிக்கல் படிக்கணும்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சும் ஜிஎஸ்க்கு கன்ஃபார்மாக நம்ம ஒதுக்கி இருக்கணும். அதில் அந்த 5 ஹவர்ஸில் 1 ஹவர் கண்டிப்பாக ஆப்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஜேடிஓவா ஒர்க் பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு படிச்சிங்களா? நான் ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தீங்க. இல்லை, ஆல்ரெடி வந்து நான் 23 ஜேடிஓவில் ஜாயின் பண்ணுறப்பே ஒரு ஏஐ ஒன்று கிளியர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அப்போ அந்த ஏஐக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 2023 ஏஐக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து படிக்கல.
இப்போ ஜேடிஓவுக்கு வந்து மே மந்த்தில் ஆக்சுவலாக வந்து லாஸ் ஆஃப் பே போட்டுட்டு மே மந்த்லேருந்து தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். மே, ஜூன், ஜூலை ஒரு 3 months வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இன்ஸ்டியூட் பேஸ் பண்ணி அங்கே வந்து தங்கியிருந்து படித்து தான் கிளியர் பண்ணேன். ஒரு 3 மாதம் படித்தேன். இப்போ ஃபேமிலிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆ மேரேஜுக்கு அப்புறமா படிக்கிறது எப்படி? ஆமாம், மேரேஜுக்கு அப்புறம் அது ஒரு முக்கியமான விஷயம் தான். மேரேஜுக்கு அப்புறம் வந்து இப்போ எனக்கு போன வருஷம் வந்து ஃபிப்பில் தான் வந்து மேரேஜ் ஆச்சு. மே மே மாதம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஓரளவு எதுவும் சொல்லலை, நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க, இந்த மாதிரி நான் வெளியூரில் போய் தங்கியிருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவை பொறுத்தளவுக்கு அவங்களும் இப்போ ஒரு வேலையை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ வேலை வந்து ஒரு 3 மாதம் லாஸாக போய் போடுறோன்னா வந்து அதோட சீனியாரிட்டி போகும், எல்லாமே போகும். அவங்க அப்பா அம்மாவும் வந்து எதுவும் சொல்ல, சரி நீ படிச்சிருவ, பாஸ் பண்ணிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் அமிச்சாங்க. ஒய்ஃபும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியலாக வந்து என்னோட தம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணான். அவன் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவன் தான் வந்து ஃபினான்ஷியலாக நான் ஒரு 3 மாதம் நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணான். ஓகே. லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்கல இல்லையா? ஆமா. இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்காக எடுத்திருக்கீங்க. அதுலேருந்து இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்போ அது உண்மையாகவே வந்து லாஸ்ட் டைம் வந்து ஓவரால் வந்து 100 ரேங்க் எடுத்திருந்தேன். நான் கடைசி அந்த கவுன்சிலிங் ஹாலில் கடைசி ரோவில் உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டேட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே. எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்போவே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததா? நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு ஓரளவுக்கு ஒன் போஸ்ட் கன்ஃபார்முங்கிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கும்போது அப்போயே எனக்கு இப்போ சிபிடிங்கிறதுனால கரெக்டாக எங்களால் அசஸ் பண்ண முடியல. பேப்பர் 1 160 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. ஜிஎஸ் வந்து நார்மலாகவே ஒரு 65க்கு மேலே வந்துருச்சுனாலே எங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீசஸில் ஓரளவுக்கு கிடச்சிரும். அப்படிங்கும்போது 160 65 நான் ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு போஸ்டிங் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு. பட் ஸ்டேட் ஃபஸ்ட்டுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தது. ஓகே. இப்போ புதுசாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒருத்தர் ஏஐக்கு படிக்க வராரு, சிவிலில் படிக்க வராரு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? அதான் சிவில் படிக்கும்போது கோரான சப்ஜெக்டாக சூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தியரிஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படிக்காமல் அது நாளடைவில் என்ன ஆகும்னா தியரி மட்டும்தான் நல்லா பண்ணுவாங்க, ப்ராப்ளமேட்டிக்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கோர் சப்ஜெக்டான எஸ்ஓஎம், ஸ்ட்ரக்சரல், ஆர்சிசி, அப்புறம் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டே ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி போகும்போது அது நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ அந்த கோர் பேஸ், அதான் பேஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா தியரிஸ் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். அதனால் பேஸ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஜேடிஓக்கா வேலை எடுத்துருக்கீங்க, இப்போ ஏயும் எடுத்துருக்கீங்க. இந்த வால் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தது எப்படி இருந்ததுண்ணா? இல்லை, அது உண்மையாகவே ஜேடிஓக்கு நான் வரும்போது என்னோட அப்பா அம்மா தம்பியோட மட்டும்தான் வந்திருந்தேன். அம்மா வரல, மெயினாக அப்பா தம்பி நானும் 3 பேர் தான் வந்திருந்தோம். இப்போ அம்மா அப்பா ஒய்ஃபு என் குழந்தை எல்லாரும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து இப்போ என்னை எடுத்துக்கிட்டாலுமே 23ல் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் வந்து அதோடு நின்றாதீங்க. அடுத்த நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம் ஸ்கிப் ஆகும்போது அந்த ஃபீல் எனக்கு தெரியும். நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கோம். அந்த எக்ஸாமுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படித்தேன். ஸ்டில் என்னால் அதை கிளியர் பண்ண முடியல. அப்போது என்ன, சரி நம்மளால முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு போக வேணாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக டைம் ஒதுக்கி நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா டெஃபினெட்லாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்ல ரேங்க்ல கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். ஓகே. இப்போ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாததுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க உங்களை? இல்லை, அதான் எக்ஸாம்ஸ் பண்ணும்போது சில எப்படின்னா நம்ம அது ஓஎம்ஆரில் நடந்துச்சு. அப்போ என்ன ஆகும்னா சில கொஷின்ஸ் நமக்கு நல்லா தெரியும். அந்த கொஷின்ஸ் வந்து இது நமக்கு தெரியும், நம்ம படித்த ஏரியாவில் வந்திருக்கு, ஸ்டில் ஆன்சர் வரல. சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்திருக்காது. அதுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதில் ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம், 2வது வாட்டி ட்ரை பண்ணுறோம், ஆன்சர் வரலைன்னா நெக்ஸ்ட் நமக்கு ஈஸியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இதுக்கு ஆன்சர் வரலேன்னு அதில் ஒரு 10 minutes வேஸ்ட் பண்ணிட்டோன்னா கடைசி ஒரு 50 கொஷின்ஸில் நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினாக இருக்கும், பார்த்தோன்னே போடுற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். அதுலேயே ஃபஸ்ட்டு ஒரு 100க்குள்ளேயே நிறையா டைம் போயிடுச்சு, லாஸ்ட் 100க்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாமல் ஒரு கொஷின் தெரியலையா, ஓகே இன்னும் 199 கொஷின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் கொஷின் வரும்போது நமக்கு வந்து அது நிறையா மார்க்ஸ் கிடைக்கும். அந்த கொஷினில் போகிற மார்க்ஸை கூட நம்ம பின்னாடி எடுத்துடலாம்.